தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா 55 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ட்ரோன் மூலம் புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சாஜி சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்யலட்சுமி, திருப்பணிக்குழு நிர்வாகிகள், கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதன் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவை முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆண்டு மலர் புத்தகத்தை வெளியிட்டார். மேலும் அது தொடர்பான காணொலி காட்சி திரையிடப்பட்டது. விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி, தலைமை செயலாளர் சரத் சௌஹான், உள்துறை செயலர் கேசவன், டிஜிபி ஷாலினி சிங், தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், காவல்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக டிஐஜி சத்யசுந்தரம் வரவேற்றார். சீனியர் எஸ்பி கலைவாணன் நன்றி கூறினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெல்லித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணி மற்றும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் திருக்கோவிலுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி இந்து அறநிலைத்துறைக்கு பரிந்துரை செய்து திருக்கோவிலுக்கு தனி அதிகாரியாக கல்வித்துறையை சேர்ந்த சீராளன் கணேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கான ஆணையினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள தனி அதிகாரியிடம் ஒப்படைத்தார். மேலும் ஆணை வழங்கும் நிகழ்ச்சியின் போது திருக்கோவில் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் கட்சி அலுவலகத்தில் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் ஒப்புதலுக்கான கோப்பு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் பதவியேற்பு விழா நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடியிருந்ததாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பாரதிய ஜனதா கட்சியில் விசுவாசமாகவும் உண்மையாகவும் உழைத்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்காக இந்த கோப்பானது மத்திய அரசுக்கு சென்றிருக்கின்றது. வெகு விரைவாக அதற்கான ஒப்புதல் கிடைக்கப்பட்டவுடன் இந்த பதவியேற்பு விழாவானது இருக்கும். முதலமைச்சரே சொல்லிட்டாரு. முதலமைச்சரே சொல்லிட்ட பிறகு அது அதிருப்தி இருக்குதுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. முதலமைச்சரே எங்களுக்கு அதிருப்தி இல்லை, நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்கிறாரு. அவர் அதிருப்தி இருக்குதுன்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் முதலமைச்சருக்கு அவர் என்ன வாய்? அவர் பதவியில் இருக்கும்போது அது மாதிரி செஞ்சுருப்பார். அவர் செஞ்சது எல்லா கட்சியிலும் செய்வாங்கன்ற அந்த எண்ணத்தில் அவர் பேசுகிறாரு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கோ எதற்கும் இங்கே இடமில்லை. பாரதிய ஜனதா கட்சி பிறகு உண்மையாக கட்சிக்காக விசுவாசமாக இருப்பவர்களுக்கும் கட்சிக்காக உழைப்பவர்களுக்கும் அந்த பதவியானது கொடுக்கப்படும்.
புதுச்சேரி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் நபர் சிறுமியின் தனிப்பட்ட புகைப்படங்களை மர்ம நபர் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளத்தில் பரப்பி வந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்துள்ளார். அதில் சிறுமியின் தனிப்பட்ட புகைப்படங்களை பதிவிட்டவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த பிரகாஷ் நாயக் என்பது தெரியவந்தது. இதையடுத்து ஒடிசாவில் பதுங்கியிருந்தவரை சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான வினோத்குமார், ராஜ்குமார் அடங்கிய தனிப்படையினர் பாலாசூர் பேருந்து நிலையத்தில் கைது செய்தனர். பின்னர் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பிரகாஷ் நாயகத்திற்கு திருமணமாகி 8 வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதும் காவல்துறையினர் தன்னை தேடுவதும் அறிந்ததும் ஒடிசா மாநிலத்திற்கு சென்று தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மொபைல் போனை ஆய்வு செய்தபோது பல பெண்களுடைய அந்தரங்க புகைப்படங்களும் வீடியோக்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பெண்களுடன் அவர் பேசும்போது தனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, மிகப்பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறேன் என விதவிதமாக போட்டோஷாப்பில் எடுத்த புகைப்படங்களை தன்னுடைய டிபியாக வைத்து மயக்கியுள்ளார். அவருடன் பழகிய பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருக்கும்போது அதனை வீடியோ எடுத்தும் அவர்கள் அனுப்பிய வீடியோ மற்றும் போட்டோக்களை வைத்தும் நிறைய பெண்களை மிரட்டி வந்துள்ளார். பிரகாஷ் நாயக் இன்ஸ்டாகிராமை சோதனை செய்தபோது 35க்கும் மேற்பட்ட பெண்களுடன் பேசி அவர்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வாங்கி இருப்பதும், புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் புகைப்படங்களை சிறுமியுடன் தனிமையில் இருந்தபோது எடுத்து சேமித்து வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதுபோன்ற போக்சோ வழக்குகளில் ஆண் போலீஸ் அதிகாரிகளை கொண்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது வழக்கம். ஆனால் இந்த வழக்கில் சைபர் காவல்துறையினர் பணியாற்றும் பெண் காவல் அதிகாரிகள் பிரகாஷ் நாயக்கை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்றனர். பின் அவர்களை போக்சோ நீதிமன்ற சிறப்பு நீதிபதி சுமதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநில பாஜகவின் புதிய தலைவராக வி.பி. ராமலிங்கம் பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் தலைவராக முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். புதிய தலைவர் வி.பி. ராமலிங்கத்தை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பாஜக தலைவருமான செல்வகணபதி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அவரை அழைத்து வந்து தலைவர் இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களைத் தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் புதிய தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு தொகுதிகளில் இருந்து வந்த பாஜக நிர்வாகிகள், முக்கிய தொழிலதிபர்கள் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி சுல்தான்பேட் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 221 மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை இம்ப்ரெஷன்ஸ் ஓவிய கண்காட்சி என்ற பெயரில் எக்ஸிபிஷன் ஹவுஸ், குபேர் அவென்யூ, புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு காட்சிக்காக வைக்கப்பட்ட நிகழ்வின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நுண்கலை ஆசிரியர் அனந்தராஜு வரவேற்று உரையாற்றினார். தொடர்ந்து பள்ளிக்கல்வி இணை இயக்குநர் சிவகாமி, பள்ளி துணை முதல்வர் மோகன், விரிவுரையாளர் ராமலிங்கம், கௌசல்யா, நுண்கலை ஆசிரியர் அன்பழகன், PTA தலைவர் அபு சுஹுது ஆகியோர் மாணவர்களை வாழ்த்தி உரையாற்றினர். இணை இயக்குநர் சிவகாமி உரையாற்றும் போது, உலக அளவில் புகழ்பெற்ற ஓவியர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தும் இந்த கலை அரங்கில் இளம் வயதிலேயே நீங்கள் உங்கள் படைப்புகளை வைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றுள்ளீர்கள் என்பது மிக பெருமைக்குரியது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நுண்கலை ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் பல சாதனைகளை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நுண்கலை ஆசிரியர்கள் ஆனந்தராஜு, முருகேச பாரதி, கிருஷ்ணன் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக வி.பி. ராமலிங்கம் சமீபத்தில் பொறுப்பேற்றதை முன்னிட்டு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது மாநில நிர்வாகிகள் சதாசிவம், செல்வராஜ், சங்கர், முருகன், புகழ், வெங்கடேசன், அப்பாவு,
சுந்தரமூர்த்தி, ஐயப்பன், குப்புசாமி, ஜெகதீசன், தம்பா, மகாலிங்கம், அருள் ஆகியோர் கலந்து கொண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிபின் ராவத் உலக சாதனை புத்தகத்தின் சார்பில் பிபின் ராவத் விருது 2025 வழங்கும் விழா புதுச்சேரி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சமூக சேவை, கல்வி, கலை, பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், கலை முதியோர் இல்ல நிறுவனர் கலைவாணி கணேசன், யுனிவர்சல் எட்கோ ஃபவுண்டேஷன் நிறுவனர் இயக்குனர் பூபேஷ் குப்தா மற்றும் மூத்த வனவிலங்கு உயிரியலாளர், வனவிலங்கு கருத்து மற்றும் படைப்பாற்றல் கலைஞர் ஆகியோர் பங்கேற்றனர். இவ்விழாவை வினோத்குமார், பிபின் ராவத் உலக சாதனை புத்தக இயக்குனர் செல்வி, துணை இயக்குனர் கார்த்திக், இயக்குனர் பின்டு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஒருங்கிணைத்தனர். விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இருந்து வந்த சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், கலைஞர்கள், மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நபர்கள் பங்கேற்று விருதுகளை பெற்றனர். இந்நிகழ்வு சாதனையாளர்களுக்கு ஊக்கமும் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய அங்கமாகவும் அமைந்தது. வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் உபயதாரர், சேடர் தேவாங்கர் குல சமூகத்தினர், சேடர் மட அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடு, திருமஞ்சனம் ஆகியவை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக வருகின்ற 10ஆம் தேதி திருத்தேர் உற்சவம் நடைபெற இருக்கின்றது. மேலும் வரும் 14ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் செய்து வருகின்றனர். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் உபயதாரர், சேடர் தேவாங்கர் குல சமூகத்தினர், சேடர் மட அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடு, திருமஞ்சனம் ஆகியவை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக வருகின்ற 10ஆம் தேதி திருத்தேர் உற்சவம் நடைபெற இருக்கின்றது. மேலும் வரும் 14ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் செய்து வருகின்றனர். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் புதுச்சேரி, காரைக்கால் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர்கள் நலசங்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் மருத்துவ நாவிதழ் குல வனவினர் தலைமை சங்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கௌரவ தலைவர் சேகர் என்கின்ற முருகேசன், தலைவர் ராஜா, செயலாளர் அருள்குமார், பொருளாளர் ராஜசேகர், சட்ட ஆலோசகர் சரவணன் மற்றும் கௌரவ தலைவர் கலியபெருமாள், தலைவர் காசிநாதன், செயலாளர் தரணி செல்வம், பொருளாளர் தனிகாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2 சங்கத்திலும் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு இனி இவர்கள் தொடர்ந்து செயலாற்ற இப்பொதுக்குழு மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது, தொகுதி வாரியாக புதிய நிர்வாகிகளை சீரமைப்பது, அடையாள அட்டை வழங்குவது, மாத சந்தா வசூலிப்பது, சிகை அலங்கார தொழில் பாதிக்கும் வகையில் சில கார்ப்பரேட் நிறுவனம் செயல்படுவதால் அதனை சீர்படுத்த கண்டனம் தெரிவித்து போராட்டம் செய்வது தொடர்பாக தீர்மானிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டத்தில் மகளிர் காங்கிரஸ் சார்பில் பெண்கள் உரிமைகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பெண்களின் சமூக பாதுகாப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் உரிமைகள் போன்ற தலைப்புகளில் உரைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தின் போது மகளிர் நலனுக்காக அரசு வழங்கும் தனிநபர் திட்டங்கள், சுயதொழில் உதவி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களின் பயன்கள் பற்றி விளக்கங்கள் வழங்கப்பட்டன. அதன்படி சில பெண்களிடத்தில் பத்திரங்களும் விண்ணப்பங்களும் பெற்றுக்கொண்டனர். நிகழ்வின் போது காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பல பெண்கள் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் உறுப்பினராக இணைந்து சமூக சேவையில் பங்களிக்க தங்களை தயார்படுத்தினர். ஆரோவிலில் நடைபெற்ற 5வது ஒருங்கிணைந்த கல்வி நடைமுறையாளர்கள் கூட்டம் குழந்தைகளின் டிஜிட்டல் அடிமைத்தனம், உடல் வளர்ச்சி மற்றும் படைப்பாற்றல் வளர்ச்சி போன்ற சவால்களை கையாண்டு முடிவடைந்தது. ஸ்ரீ அரவிந்தர் சர்வதேச கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில்
150க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர். டிஜிட்டல் சவால்களுக்கான தீர்வுகள், உடல் சிறப்பு மற்றும் திறன் வளர்ச்சி, பெற்றோர் விழிப்புணர்வு, 3 நாள் மாநாட்டின் முக்கிய நிகழ்வுகள். கல்வியாளர்கள் தங்கள் உள் திறன்களை ஆராய்ந்து குழந்தைகளுக்கு வழிகாட்ட தயாரானர். ஆரோவில் மற்றும் அனாதி அறக்கட்டளை நிபுணர்கள் தேசிய அளவில் கல்வியை மாற்றும் பணியை விரிவாக விவாதித்தனர். டிஜிட்டல் நல்வாழ்வு, பெற்றோர் பயிற்சி மற்றும் குழந்தைகளின் திறன் வளர்ச்சி குறித்து பயிற்சிகள் நடைபெற்றன. EPG5 டிஜிட்டல் யுகத்தில் குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. டாக்டர் ஜெயந்த் ரவி தொடங்கிய இந்த முயற்சி இந்தியாவின் எதிர்கால தலைவர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் தொடர்கிறது. திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை கலந்தாய்வு கூட்டம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு பேட்டியளித்த பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவர் கோபு, தைலாபுரம் இல்லத்தில் மருத்துவர் ராமதாசுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையில் உறுப்பினர்கள் சேர்க்கை, நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும், வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் தமிழை வழக்காடு மொழியாக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் போராட்டம் விரைவில் நடைபெறும் என தெரிவித்தார். பாமகவில் அருளை அன்புமணி நீக்கியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், பாமக கட்சியை உருவாக்கியவர் ராமதாஸ், அவருக்கு மட்டுமே கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கும் அதிகாரம் உள்ளதாகவும், அன்புமணி ராமதாஸ் நீக்குவது அவரின் கோபத்தின் வெளிப்பாடு, இருவருக்குமான கருத்து முரண்பாட்டிற்கு விரைவில் மாற்றம் ஏற்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். தகுதியே இல்லாத நபரை வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவராக ராமதாஸ் நியமித்துள்ளதாக அன்புமணி தெரிவித்துள்ளதற்கு பதிலளித்த கோபு, தன்னுடைய தகுதி என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். தான் தேர்வு எழுதிதான் வழக்கறிஞராக வந்துள்ளேன். பார் கவுன்சிலில் என்னை அங்கீகரித்துள்ளார்கள். பார் கவுன்சிலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நிர்வாகியாக இருந்து வரும் தான் 19 வருடங்களாக வழக்குகளை நடத்தி வருவதோடு பல வழக்குகளில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் யார் சொல்வதையே கேட்டு அன்புமணி சொல்வதாக தெரிவித்தார். மருத்துவர் ஐயா தான் கட்சியை உருவாக்கிய நிறுவனர் மற்றும் தற்போதைய தலைவர். அவர்கள் போடுகின்ற அந்த பொறுப்பு என்பது மருத்துவர் ஐயா அதை மாற்றி அமைக்கும் வரை நிலையானதுதான் என்பதை மருத்துவர் ஐயாவே பலமுறை சொல்லியிருக்கின்றார். அதனால் மருத்துவர் சின்ன ஐயா ஏதோ சில கருத்து முரண்பாடுகளால் அவ்வாறு நடந்து கொள்வதாக நான் நினைக்கிறேன். அது நிச்சயம் கூடிய விரைவில் ஒரு மாற்றத்துக்கு உரியதாக அமையும். மருத்துவர் ஐயா சொல்வதை நம்முடைய சின்னையா அவர்கள் கேட்கின்ற ஒரு சூழல் உருவாகும் என்பதை நாங்கள் அனைவரும் நம்புகிறோம். இன்னைக்கு அருள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் கட்சியில் நீக்கியிருக்கிற அன்புமணி, அதை பற்றி கட்சியில பொறுப்பு போடுவதற்கும் நீக்குவதற்கும் அதிகாரம் பெற்றவர் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவிற்கு உண்டு. மருத்துவர் ஐயா தான் அதை செய்ய முடியும். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்பப் பள்ளியில் கல்வித்துறை மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுகுணா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை வட்டம் 2 துணை ஆய்வாளர் செல்வி முன்னிலை வகித்தார். ஆசிரியர் சுபாஷினி அனைவரையும் வரவேற்றார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு இலவச சீருடைகளை வழங்கினார். தொடர்ந்து ஆசிரியர்கள் பள்ளியில் சுற்றுச்சுவர் அமைக்கவும் கழிவறைகளை சீரமைப்பு செய்து தருமாறு கேட்டுக்கொண்டதை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பள்ளியை ஆய்வு செய்து பள்ளியின் ஆசிரியர்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும், விரைவில் அருகில் உள்ள தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ரூபாய் 1 கோடி மதிப்பில் உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு பூமி பூஜை நடைபெற உள்ளதாகவும், அதே நேரத்தில் அரசு ஆரம்ப பள்ளியிலும் சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணிகள் தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் வினோதினி, தமிழ்ச்செல்வி, ஹேமலதா, பிரியதர்ஷினி, கவிதா, வசந்தரா தேவி, ஆசிரியர் ஆனந்தன் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துலுக்கானத்தம்மன் நகரில் விடுபட்ட பகுதியில் உள்ள எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்காக 80,41,000 மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது.
இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், வேளாண் இயக்குநர் சிவக்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்தபுரம் வார்டு தென்றல் நகரில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் செல்வகுமார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். இதேபோல் உழவர்கரை தொகுதி அரும்பாத்தபுரம் வார்டு ரோம் நகரில் 29 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதிலும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் தியாகராஜன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்களுடன் இருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட் புதுநகர் பகுதியில் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், செயற்பொறியாளர் பக்தாச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட் செல்வம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பேட்கோ சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவிலில் வாய்க்கால் கரையில் பட்டா வழங்கப்பட்ட பகுதியில் ரூபாய் 78.89 லட்சம் செலவில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் இளங்கோவன், பேட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், மண்ணாடிப்பட்டு கொம்பியின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர்கள் முரளிதரன், பாஸ்கர், ஒப்பந்ததாரர்கள், கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் பகுதியில் நீண்ட நாட்களாக தெருவிளக்கு வசதி இல்லாமல் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை சந்தித்து வந்தனர். இரவு நேரங்களில் மக்கள் நடமாட்டத்திற்கு மிகுந்த இடையூறாக இருந்து வந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி காரைக்கால் மாவட்ட தலைவர் புருனோ தேவா பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தனது முயற்சியின் பலனாக அந்த பகுதியில் புதிய தெருவிளக்குகள் பொருத்தப்பட்டன. இதனால் அப்பகுதியில் மக்கள் பாதுகாப்பாக நடமாடும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. புதிய விளக்குகள் பொருத்தியதை மக்கள் பாராட்டி, இருளில் வாழ்ந்த எங்கள் பகுதியில் இப்பொழுது வெளிச்சம் பரவி இருக்கிறது, இது நிஜமான சேவை என தெரிவித்தனர். இந்நிகழ்வையொட்டி சமூக நலனுக்காக தொடர்ந்து செயலாற்றி வரும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணியின் சேவையை மக்கள் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்த சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 38ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் பெரியபாளையத்தம்மன் ஆலய தலைவர் முருகானந்தம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை கடற்கரை சாலையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பாக லாக்டாக்ஷன் ரூமியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் ஸ்ரீவர்சா, மண்டல தலைவர் மேரிஸ்டெலா, முன்னாள் தலைவர்கள் பிரதாப் சந்திரன், சிவராஜ், பிரேம் ராஜா மற்றும் உறுப்பினர்கள் கைலாஷ், வினோத், மீரான், பிரேம்குமார், ஸ்ரீனிவாசன், மனோஜ் மற்றும் ருக்மணி மனோஜ் ஆகியோர் உடன் இருந்தனர்.
பேட்டர்ன் சார், லைட்டிங் எல்லாமே அதே மாதிரி. சரி சரி சார். சேம் சைஸ். அரியாங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோவிலில் 70ஆம் ஆண்டு உற்சவம் நடந்தது. அதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து உற்சவத்தில் கலந்து கொண்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் வைக்க தேவைப்படுகின்ற பாத்திரம், தட்டு மற்றும் கரண்டி ஆகியவற்றை தனது சொந்த செலவில் வழங்கினார். நிகழ்வின் போது தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, அஜித்குமார், விஸ்வா, கோவில் விழாக்குழு, கிராம மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்கள் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் உள்ளது. மேலும் வாய்க்கால்களில் கழிவுநீர் தேங்கியும், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் குப்பைகள் தேங்கியும் பல்வேறு இடங்களில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கொசு தொல்லை அதிகமாகி பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்களும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து உழவர்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார கோரி விழுப்புரம் சாலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்க போராட்டம் நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கழிவுநீர் வாசகங்கள் அடங்கிய பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளுடன் போராட்டம் செய்தது. அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கறிஞர் திரு சசிபாலன் ஐயா அவர்கள் தலைமையில் இளைஞர்கள், மகளிர் அணி தலைவிகள், மகளிர் சுற்றுப்பூரில உடனடியாக வாய்க்காலை தூர்வாரி மக்களையும் வருகின்ற மழைக்காலங்களில் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து உடனே புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பிரசாத். டிரைவரான இவரது மனைவி சுமதி குழந்தை பேருக்காக புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள தனியார் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனையில் கடந்த ஜனவரி மாதம் டெஸ்ட் டியூப் முறையில் சுமதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண், பெண் என 2 சிசுக்கள் கருத்தரித்துள்ளது. தொடர்ந்து அதே மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். 5½ மாத கர்ப்பிணியாக இருந்த சுமதிக்கு திடீரென பனிக்குடம் உடைந்து வயிற்றில் வலி ஏற்பட்டுள்ளது. இதனால் ஜூன் 6ஆம் தேதி தனியார் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு பரிசோதனைக்கு பிறகு அவரை அறுவை சிகிச்சைக்காக ரெட்டியார்பாளையத்தில் உள்ள மருத்துவமனையின் இன்னொரு கிளையில் சேர்த்துள்ளனர். அங்கு ஜூன் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆண் குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டதாகவும், பெண் குழந்தையை பிறக்க வைப்பதற்கான வசதி இங்கு இல்லை எனவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளனர். அதனையடுத்து கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் சுமதியை அவரது கணவர் சேர்த்துள்ளார். அங்கு சேர்த்து ஜூன் 21ஆம் தேதி காலையில் வயிற்றில் ஏற்கனவே இறந்த ஆண் குழந்தையை வெளியே எடுத்துள்ளனர். இன்னொரு பெண் குழந்தையும் இறந்து பிறந்துள்ளது. தொடர்ந்து சுமதிக்கு 1 வாரம் சிகிச்சை அளிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட கணவர் பிரசாத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் இந்திரா காந்தி சிக்னல் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டனர். தொடர்ந்து மாலை இந்திரா காந்தி சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரெட்டியார்பாளையம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதையொட்டி சாலை மறியல் கைவிடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.